இன்னைக்கு தான் கழகத்தினுடைய விசுவாசம் மிக்க 1.5 கோடி தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறந்து பேசியிருக்காரு. ஆமா, அதிமுக அனைவரும் ஒன்றிணைந்தாதான் இந்த தேர்தலை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 10 நாட்கள் கெடு கொடுத்திருக்காரு. 10 நாட்கள ஒன்றிணைல அப்படின்னா ஒற்றை கருத்துள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு. ஆமா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முன்னாள் அமைச்சரா உங்களுடைய கருத்து. இன்னைக்கு தான் கழகத்தினுடைய விசுவாசம் மிக்க 1.5 கோடி தொண்டர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த இயக்கத்திற்காக எவ்வளவோ தியாகங்களை செய்த கழக தோழர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாள், பொன்னான நாள். அருமை அண்ணன் செங்கோட்டையன் சிறப்பான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கின்றார். ஒன்றுபட்டால்தான் கழகம் தலைக்கும், ஒன்றுபட்டால்தான் மீண்டும் கழக ஆட்சி உருவாகும். இப்படியே பிரிஞ்சு மனத்தளவுல நம்ம வலுவா இருக்கோம் அப்படின்னு ஒரு தவறான தகவலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு வரலாறு மிக்க ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை எல்லாத்துக்கும் வந்துடும். அதை தவிர்க்கணும்னா கழகம் ஒன்றிணைய வேண்டும். கழகம் ஒன்றிணையறதுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தோம். அத்தனை முயற்சியும் எங்களுக்கு முறியடிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு மனம் திறந்து நான் பேட்டி அளிக்கிறேன்னு இன்னைக்கு சிறப்பானது ஒரு பேட்டியை அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் OPS அவர்களும் அதே கருத்துடைய அருமை அண்ணன் எங்களுடைய சோழமண்டல தளபதி கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் RV அவர்களும் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களும் நாங்கள்லாம் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் இத்தகைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தினை அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இது கழகத்தில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களும் வரவேற்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, நீங்க கும்பல் கூட்டுறது இருக்க, நாங்களும் இங்க மாநாடு நடத்தினோம். அம்மா மாநாடு நடத்தினாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு. அந்த கூட்டத்தை எப்படி ஒரு கட்டுக்கோப்பா கொண்டாந்து நிறுத்தணுங்கிற வல்லமை திறமை எங்களுக்கும் உண்டு என்பதை அருமை அண்ணன் OPS அவர்களும் நிரூபித்திருக்கிறார். அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் நிரூபித்திருக்கிறார். இந்த 2 கூட்டத்திலுமே பிரதானமா இருந்து பணியாற்றிய கழக தோழர்கள் எல்லாம் இங்க அணிவகுத்து நிற்கிறோம். இவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க கூட்டம் கூட்டுறதுங்கிறதெல்லாம் எப்படி கூட்டணுங்க, எப்படி கூட்டணும், எப்படி கூட்டுறதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கெடு கொடுத்திருக்காரு. செங்கோட்டையன் இப்ப எடுத்து வச்சிருக்க தகவல்கள் அடிப்படையில் ஒரு 10 நாள் குறிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாளுக்குள்ளார இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்ச தகவலையும் சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு எட்டப்படுதோ அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க, அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவினை அறிவிப்போம் என்று அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா அது எங்க ஒருங்கிணைப்பாளரும் சொல்லியிருக்காரு. அதே கருத்து தான் இன்னைக்கு அருமை அண்ணன் செங்கோட்டையனும் சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலை வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய எல்லாரும் ஒன்றிணைந்தாதான் முடியும் அப்படின்றது. கண்டிப்பா எல்லாரும் ஒன்றிணையணும். எந்த விதமான மனம் ஆச்சரியமும் இல்லாமல் கழகம் ஒன்றிணைய வேண்டும். 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்த இயக்கம் ஒரு 80 லட்சம் வாக்குகளைத்தான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தொகுதியில் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா மீண்டும் இந்த 2 கோடி தொண்டர்களும் 2 கோடி குடும்பங்களும் வாக்குகள் எவ்வளவு, அந்த வெற்றி எத்தகைய ஒரு வெற்றியை அடையும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.